பெற்றெடுத்து தமிழ்த்தாயை பின்னால் தள்ளி பிற மொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்தே அன்புரையால் ஒழுங்க வைத்து உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகருமுண்டோ கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கம்பனோடு வள்ளுவனை சுட்டிக்காட்டி தெற்றன நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வ கவி பாரதி ஓர் ஆசான் திண்ணம். ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். ஆசிரியர் குறிப்பு: பெயர் வே. ராமலிங்கனார். பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர். படைப்புகள்: சங்கொலி, என் கதை, அவனும் அவளும், மலைக்கல்லன், தமிழ்த்தேன், தமிழன் இதயம். மைய கருத்து: தாய்மொழி பற்றை முன்னிலைப்படுத்தி தமிழ் மொழி உலக மொழிகளில் நிகரற்றது என்று பாரதியின் கூற்றை முன்மொழிகிறார் நாமக்கல் கவிஞர். வாழைக்கு அழகு குருத்து, பாடலுக்கு அழகு கருத்து. தமிழ் மொழியை பெற்ற தாயாக உருவகப்படுத்தி தாய்மொழியை புறக்கணிக்காமல் முதல் நிலைப்படுத்த வேண்டும். பிற மொழிக்கு சிறப்பளிக்கும் பிழையை நீக்க வேண்டும். தமிழை கற்றுணர்ந்து அதன் இனிமையை சுவைக்க வேண்டும். வள்ளுவனையும் கம்பனையும் சுட்டிக்காட்டி நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட பாரதி ஓர் ஆசான் என்று புகழ்ந்து பாடுகிறார் நாமக்கல் கவிஞர். தொடைநயம்: தொடுக்கப்படுவதுதான் தொடை. அழகிய மலர்களை கொண்டு மாலையை தொடுப்பது போல எதுகை, மோனை ஆகியவற்றால் தொடுக்கப்படுவதே தொடையாகும். இப்போ மோனை நயம்னா என்னன்னு பார்க்கலாமா? மன்னனுக்கு தேவை சேனை, பாடலுக்கு தேவை மோனை. ஒரு செய்யுளில் சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை நயமாகும். பெற்றெடுத்த பிற மொழிக்கு பின்னால் பிழையை ஊற்றெடுத்த உலகத்தில் கற்றுணர்ந்தே கம்பனோடு தெற்றனனம் தெய்வ கவி. இதெல்லாம் தான் மோனை நயம். அடுத்தது எதுகை நயம். மதுரைக்கு அழகு வைகை, பாடலுக்கு அழகு எதுகை. ஒரு செய்யுளில் சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை நயமாகும். பெற்றெடுத்த பிற மொழிக்கு ஊற்றெடுத்தே கற்றுணர்ந்தே தெற்றன திறந்த. சுவை நயம். உணவுக்கு தேவை அறுசுவை, செய்யுளுக்கு தேவை ஒன்பான் சுவை என்பதற்கேற்ப இப்பாடலில் பெருமித சுவை பயின்று வந்துள்ளது. அணிநயம். அணியற்ற பாடல் அழகற்று போகும். ஆசிரியர் தன் கருத்தை உள்ளது உள்ளவாறே கூறியுள்ளதால் இப்பாடலில் உயர்வு நவிற்சி அணி பயின்று வந்துள்ளது. சந்தநயம். சந்தமில்லா பாடல் சொந்தமில்லா வீடு போன்றது. இப்பாடல் என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் பயின்று வந்துள்ளது. அப்போ இந்த பாடல் எந்த பாவகையை சார்ந்தது? ஆசிரியர் பாவகையை சார்ந்தது. அப்போ ஓசை நயம் என்ன வரும்? ஆசிரியர் பானா அகவலோசை. அப்போ ஈஸியாக எழுதிடலாமா? இப்பாடல் அகவலோசை பயின்று வந்துள்ளதுன்னு ஓசை நயத்துக்கு எழுதிடுங்க. தலைப்பு: தலைப்பில்லா பாட்டு தலையில்லா உடல் போன்றது. ஆகையால் இப்பாடலுக்கு பாரதி ஓர் ஆசான் என்று தலைப்பு வச்சிடலாமா? இந்த தலைப்பு தான் பொருத்தமாக இருக்கும்.